فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களுக்காக கால்நடைகளுக்கு நீர் புகட்டினார். பின்னர் ஒரு நிழலுக்குச் சென்று, என் இறைவனே, நிச்சயமாக நீ எனக்கு அருளும் எந்த நன்மையின் தேவையும் உடையவனாக இருக்கிறேன் என்று கூறினார். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 24. நீர் புகட்டினார். மூசா களைப்பு மற்றும் பசியின் மத்தியிலும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அந்த பெண்களுக்கு உதவினார். இது அவரது உன்னதமான குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் காட்டுகிறது. நிழலுக்குச் சென்று கால்நடைகளுக்கு நீர் புகட்டிய பிறகு அவர் ஒரு மரத்தின் நிழலுக்குச் சென்றார். இது அவரது உடல் சோர்வைக் குறிக்கிறது. நீண்ட பயணம், பசி மற்றும் கடுமையான உழைப்பு ஆகியவை அவரை பலவீனப்படுத்தியிருந்தன. என் இறைவனே, நிச்சயமாக நீ எனக்கு அருளும் எந்த நன்மையின் தேவையும் உடையவனாக இருக்கிறேன். இது ஒரு தாழ்மையான பிரார்த்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட உதவியையோ உணவையோ அல்லது அடைக்கலத்தையோ கேட்கவில்லை. மாறாக தனக்கு கிடைக்கும் எந்தவொரு நன்மையான அருளையும் தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். இது அவர் தனது அனைத்து தேவைகளுக்காகவும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்ததை காட்டுகிறது. இந்த பிரார்த்தனை ஒரு நற்செயலைச் செய்த பிறகு வெகுமதியை நேரடியாக கேட்காமல் இறைவனிடம் சரணடைந்த ஒரு அடியானின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது.